போகிறார்கள் என்பதற்காக அல்ல, இரண்டு சமூகங்கள் ஒன்றிணைவதற்கு நமக்கு உதவியாக இருந்ததற்காக இந்த மகிழ்ச்சியான நேரத்திலே இரண்டு விஷயங்கள் மட்டும் இங்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நம்ம ஐயா ஜெகநாதன் ஐயா சொல்லும்போது போராட்டங்கள் நடத்தாமல் கிடைத்ததால் இதை பற்றி நமக்கு அதிகமாக தெரியலன்னு சொல்றாங்க. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கடந்த 15 ஆண்டுகளாக தொடர்ச்சியான போராட்டங்கள், மிக வீரியமான போராட்டங்களை புதிய மாநிலத்திலே இடஒதுக்கீட்டுக்காக இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர்களுடைய இடஒதுக்கீட்டுக்காக நாங்கள் எடுத்து சென்றிருக்கிறோம். அதில் சில முக்கியமான போராட்டங்களை குறிப்பிட விரும்புகின்றேன். காரைக்காலில் மிகப்பெரிய அளவிலே நடத்தப்பட்ட அனைத்து கட்சியினுடைய அரசியல்வாதிகளையும் அழைத்து நடத்தப்பட்ட கவனஈர்ப்பு மாநாடு, புதுவை வரலாற்று மட்டுமல்லாமல் இந்திய வரலாற்றிலேயே இதுவரை நடைபெற்ற அளவுக்கு இருசக்கர வாகன பேரணி காரைக்கால் முதல் பாண்டிச்சேரி வரை 140 கிலோமீட்டருக்கு நடத்தியிருக்கிறோம். அதேபோல இறுதியாக சட்டமன்ற முற்றுகை கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருக்கு மேற்பட்டவர்கள் புதிய மாநிலத்திலே முதல் முறையாக சட்டமன்றத்தை முற்றுகையிட்டிருக்கிறோம். அந்த போராட்டத்தினுடைய இறுதியிலே எங்களுடைய மாநில தலைவர் அவர்களுடைய ஒரு வேண்டுகோள் என்ற தீர்மானமாக சொன்னார்கள், ஒரு கெடு வைத்தார்கள். இதற்குள் இடஒதுக்கீடு கொடுக்கப்படாவிட்டால் என்ற அந்த கோரிக்கையை ஏற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதுவும் அவசர காலத்திலே அறிவித்து இணைத்த கடையை கொடுத்திருக்கிறார்கள். அதுவும் எப்படி என்றால், ஒன்று இடஒதுக்கீடு கோர்ட்ல போய் போனாலாகணும், இல்லாட்டி ரெண்டு சமூகங்கள் அங்கீகரித்து ஆகணும் என்கிற அடிப்படையிலே கொடுத்திருக்கிறார்கள். உண்மையான இடஒதுக்கீடு கொடுக்கப்படவில்லை. மேலும் இங்கே மீனவ சமுதாய பிரதிநிதிகள் நிறைய வந்திருக்காங்க. மீனவ சமுதாயத்துக்கும் எங்களுக்கும் உள்ள உறவு, அவர்கள் எப்பொழுதெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களை காட்டிலும், அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களை காட்டிலும் மிக வேகமாக சென்று அவர்களுக்கு உதவக்கூடிய சமூகமாக நாங்கள் இதுவரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறோம். அது சுனாமியாக இருந்தாலும் காரைக்காலில் கூட மீனவர்கள் 7 பேர் காட்டினாங்க. முதலில் வீதிக்கு வந்து பாருங்க, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தான் என்பதை மீனவ சமுதாயத்திற்கு தெரிவித்துள்ளதாக, இதேபோல் மேலும் நாம் கூட்டாக இருந்து இந்த அரசாங்கம், அதாவது மைனாரிட்டி அரசாங்கம், அங்க மைனாரிட்டி அரசாங்கம், இங்கெல்லாம் மைனாரிட்டி அரசாங்கம், நம்ம பாண்டிச்சேரி தான் மைனாரிட்டி அரசாங்கம் யாருக்கும் தான் இதுவரைக்கும் யாருக்கும் தெரியல. காரைக்காலில் ஒரு விஷயம் தான், தொகுதிக்கு ஒரு விஷயம் தான் எல்லா இடத்துலையும் இருந்துட்டு இருக்காங்க. அதனால மைனாரிட்டி அரசாங்கத்துக்கு இறுதியாக தலைவர், அதாவது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் ஒரு போராட்டத்தில் இறங்குகிறது என்றால் கடைசி வரை அதற்கு முடிவு, தெளிவான முடிவு கிடைக்காத வரை போராட்டத்தின் வீரியங்களை கூட்டிக் கொண்டே போகிற தவிர நிகழ்ச்சியின் உள்ள கண்டிப்பா தலைவர் இதை கரிமண் பெரிய போராட்டம் அளிப்பாங்க. அதை பெரிய அளவில் நம்ம செய்வோம். அதனால அரசாங்கத்துக்கு கேட்டுக்கிட்டு செய்யறத ஒழுங்கா செய்ய, எங்களுக்கு சமூகங்களை மோத விடாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.